பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. அவங்களுக்கு லீவ் விடுறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு லீவ் கிடைக்கணுன்ட்டு எதிர்பார்ப்போம் இல்லையா? உடனே அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு யோசனை வந்துடும். சரி ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். வெயில் ரொம்ப இருக்கு இல்லையா? சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பின்னு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் கூட வரமாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, மீதி இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டு, நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகணுன்னாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டே கிளம்பணும் இல்லையா? இல்லைன்னா வேற வழி இல்ல. அதனால தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸும் ஏறியாச்சு. பஸ்ல எனக்கு இந்த சீட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் வாமிட்டிங் சென்சஸும் இருக்காது, காது மூடிக்காது, எதுவுமே ஆகாது. ஏன்னா நேர்ல எல்லாம் பார்த்துட்டே வரலாம் இல்ல, அதுல எனக்கு மைண்டு டைவர்ட் ஆயிடும். இல்லைன்னா நடுவில் எங்காச்சும் உட்காந்துட்டோன்னா அவ்வளோதான் போச்சு. வயிறு ஒரு மாதிரி கலக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஊர் வந்துச்சுன்னு அருகுறி வந்தாச்சு. எல்லா பக்கமே காத்து பறக்குது, சூடா வருது அப்படியே. நம்ம ஊரும் வந்துச்சுடா சாமி அப்படின்னு ஏஞ்சி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துட்டேன். வந்து வராதமா பசங்க 2 பேரும் அம்மம்மா மடியில் உட்காந்துட்டாங்க. எங்க தம்பி சூடாக வெயிலில் வந்தோம் இல்லையா, ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம், அப்படியே ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை வாங்கிட்டு வர இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு பசி தாங்க முடியல. ஆல்ரெடி 2:30 அப்படி ஆயிடுச்சு. ஆம்லேட் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு சோறு கொடுத்துட்டு நீங்கள் ஆம்லேட் ஆச்சு போட்டிக்கோங்க, வேறு ஏதாச்சும் போட்டிக்கோங்க சொன்னதும் அம்மா எடுத்துகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க. அப்பளம் பொரிச்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சிங்க 2 பேருமே டெலிவரி ஆனாங்க. ட்வின்ஸு மாதிரி இருக்கிறாங்க இல்லையா குட்டீஸு. 2 பேரும் 2 தங்கச்சிங்க ஒரே வீட்டில் டெலிவரி ஆனாங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு இப்போதான் வந்து பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி பசங்களை நடக்கிறப்ப பார்க்கறதே பரவாயில்ல, இவங்களை கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துட்டேன். எனக்கு நிறைய தங்கச்சிஸ் இருக்கிறாங்க. ஆனால் கூட பிறக்கல, அது ஒன்று தான் குறை. ஆனால் தங்கச்சி மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் 2 பேர், இவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸு. நல்லா ஷேர் பண்ணிப்பேன் எல்லாமே. கொஞ்சம் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எல்லாமே எங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு இன்னொரு குட்டி பாப்பாவை பார்க்க கிளம்பிட்டேன். இது யாருன்னு கேட்குறீங்களா? இது எங்கள் அண்ணா பொண்ணு. எங்கள் அண்ணி கூட இப்போ ரீசெண்டாக தான் டெலிவரி ஆச்சு. அந்த குட்டி பொண்ணையும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து நைட்டு தூங்கியாச்சு. ஒரே நாளில் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இது மறுநாள் காலையில் இங்கேயும் வந்து வரதமா கேரட்டு பீட்ரூட் ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டேன். அம்மாவுக்கும் கொடுத்துட்டேன். அம்மா இந்த மாதிரி குடித்ததெல்லாம் கிடையாது, எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது, பண்ணி கொடுக்குறவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேலைன்ட்டு மடமடன்னு எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஜூஸ் மேலெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாராச்சும் செஞ்சு கொடுத்தா குடிப்பாங்க, பாவம். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தோட்டம் காமிக்கிறேன் வாங்க. எங்கள் அம்மா அவங்களது இந்த மாதிரி இருக்கும் தோட்டம். இது வீட்டு உள்ள இந்த மாதிரி இருக்கும். வீட்டு வெளியிலவும் நிறைய செடிங்க இருக்கும். எனக்கு நார்மலாகவே செடிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பைத்தியம் மாதிரி இருப்பேன். செடிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பட் எனக்கு அங்கே பிளேஸ் இல்லாதனால நான் வச்சுக்கல. இங்கே வந்தால் இதெல்லாம் பார்த்துனே இருக்கலாம்னு தோணும். அம்மா வீட்டிலவும் செடிங்க நல்லாயிருக்கும், அத்தா வீட்டிலவும் செடிங்க நல்லாயிருக்கும். 2 பேருமே நல்லா வளர்ப்பாங்க. இதுதான் அம்மா வீட்டு தோட்டம். எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி. பட் இப்போது வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி போட்டுட்டாங்க. கத்திரிக்காய் அதெல்லாம் கூட இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு போல். இதுதான் ஃப்ரண்ட் வியூ அம்மா அவங்களது. டாப் வியூவில் வந்து பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் அம்மா வீடு. முன்னாடி ஒரு வீடு தெரியுது இல்லையா, நாங்கள் பெங்கிலில்லுன்னு சொல்லுவோம், தமிழில் என்னன்னு தெரியல. நாங்கள் வளர்ந்ததெல்லாம் அந்த வீட்டில் தான். இப்போ ரீசெண்டாக தான் இந்த வீடு கட்டினோம். ஒரு 4 வருஷம் ஆகுது, அவ்வளோதான். இந்த வீடு கட்டி இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த வீடு நம்மளது தான், இந்த வீடும் அம்மா அவங்களது தான். அதே 2மே அம்மா அவங்களது தான். நம்மளதுன்னு எங்கே இருக்குது? நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோன்னா அவங்க வீட்டு பொண்ணாச்சே, நம்மளதெல்லாம் கிடையாது, அம்மா அவங்களது. அதுக்கப்புறம் இது எங்கள் அப்பாவோட பைக்கு. அப்பாவோட ஃபேவரட் பைக்கு. இதில் தான் எங்கே வேணாலும் போவாங்க. எல்லா வேலையும் இதில் இருந்து தான் செஞ்சாங்க. அப்பாவை காமிக்கலைன்னு நினைக்கிறீங்களா? அப்பா இல்லை, 3 வருஷம் ஆயிடுச்சு தவறிட்டாங்க.
ஸோ அப்பாவ காமிக்க முடியல. இது அப்பாவோட ஞாபகமா இந்த பைக் ஒண்டி தான் இருக்கு. ரோட்ல எங்க பார்த்தாலும் இந்த பைக்கு அப்பா ஞாபகம் வந்துடும். நானு இதுல ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். அப்பாவ காமிக்க முடியலைல்ல, அப்பாவ ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறேன். யார் மேல அவ்வளவா லவ் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம கிட்டேருந்து சீக்கிரமா அவங்க தான் போயிடுவாங்க. அதனால சொல்றேன், யார் மேல அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்காதீங்க. ஓகே இருக்கலாம். பட் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காதீங்க. அவங்க தான் நம்மள சீக்கிரமா விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி குறை சொல்லல அப்பாவ. சொல்றேன், நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் எங்க அப்பாவ நாங்க பார்க்க முடியாம போயிடும்னு நினச்சி. என்ன பண்றது? விதி அப்படி இருக்கு. நாங்க அப்பா இல்லாம வாழணும்னு சொல்லிட்டு. அப்பா நல்லா இருந்திருந்தா இந்த அளவுக்கு நாங்க இருந்தே இருக்க மாட்டோம். இன்னும் நல்லா ஜாலியா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்பா கூட வாழ்றது நாங்க குடுத்து வச்சுக்கல. அவ்வளோதான். ரொம்ப ஃபீல் பண்ணியும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? மறைஞ்சிட்டாங்க. நம்ப ஞாபகமா எப்பவுமே இருப்பாங்க. பட் உருவம் பார்க்க முடியாது, பேச முடியாது. இதெல்லாம் நினச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மனசுல மட்டும் எப்பவுமே அவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லினே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தைரியம் வரும். சரி விடுங்க. காலாங்காத்தால டிஃபன் செய்றேன்னு சொன்னாங்க மம்மி. பட் எனக்கு கூழ் குடிச்சா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு கிடையாது, பசங்களுக்கு. இந்த வெயிலுக்கு டிஃபன் வேண்டாம் மம்மி, கூழ் இருக்கு இல்லையா, அது குடிச்சிடலான்னு சொல்லிட்டு கூழ் கரைச்சின்னு இருக்கிறேன். இது பசங்களுக்கு 3 வேளை குடுத்தாலும் சாப்பிட்டுடுவாங்க. இங்க வெயிலும் அப்படி இருக்கு. இதுக்கின்ட்டு அங்க கம்மியா இருக்கும் நாங்க இருக்கிற இடத்துல. அதனால எங்களுக்கு இங்க வந்தா கொஞ்சம் ஒரு 4 நாள் ஆகும் செட் ஆவறதுக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் டே ரொம்ப இதாயிட்டேன் நானு. எனக்கே முடியல. வயிறு நோவு, தலைநோவு எல்லாமே வந்துச்சு. வெயில்ல வந்தோம் இல்லையா? அங்க கூலா இருந்து இருந்து இங்க வரவே அப்படி ஆயிடுது. பசங்க கூழ் குடிச்சிடுறாங்க. பசங்களுக்கு கூழ்ல போட்டுக்கிறதுக்கு கல்லக்கா பிடிக்கும். அதே வேர்க்கடலை பிடிக்கும். பட் எனக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா அது ரொம்ப பிடிக்கும். எனக்காக அவங்களுக்காக ஒரு பிளேட்ல போட்டு வச்சுட்டு கூழ் குடிச்சிட்டோம். காலையில வேலை முடிஞ்சிச்சு. மதியத்துக்கு எங்க சித்தி முருங்கீரை அரைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு, எங்களுக்கு கிடையாது. சரி எங்க சித்தியை காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன். இது எங்களோட ஃபேவரட் சித்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா விட ஜாஸ்தி க்ளோஸாக சித்தி கிட்ட இருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தி. அதனால காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா? ஜில்லுன்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த தம்பி. பட் ரோட்லேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே எப்படி மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ வெயிலாக இருக்கு இங்கே. அம்மா எங்களுக்காக ரவா லட்டு செஞ்சாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்களா யூடியூப்பில் பார்த்துட்டு. எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டு பாருன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. என்னோட சேனலில் பார்த்து செஞ்சியா என்னான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் வேறு சேனலில் பார்த்து செஞ்சேன். நல்லா இருக்கு இல்லையா அன்ட்டு கேட்டாங்க. கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தோம். சரி மதியத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சு வச்சுருந்தோம். பட்டு முட்டை பிரியாணி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் தம்பி சிக்கன் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நானே செய்கிற இருன்னு சொல்லிட்டு சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். லெக் பீஸ்லவே செஞ்சுக்கலாம். எப்போவுமே சிக்கன் சாப்பிட்டுனே இருக்கிறோம் இல்லையா? லெக் பீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு மசாலா தடவுனிரு, நான் இந்த சைடு பிரியாணி செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே தம்பி தான் செஞ்சேன். நான் சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அவள் தான் ஃபுல்லாக செஞ்ச பிரியாணி. என்னை விட சூப்பராக செஞ்சுருந்தா. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைஸும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். வீட்டில் இருக்கிற ரைஸே போட்டு பிரியாணி செய்யலாம், எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஒரு முறைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதனால தான் டெஸ்டிங்காக மூடி ஓப்பன் பண்ணாதமா நான் சாப்பிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செம்மையாக இருந்துச்சு. நிஜமாக சொல்லலாம், என்னை விட கொஞ்சம் நல்லாவே செஞ்சுருக்கிறேன். நானே அப்படி செஞ்சுருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு செம்மையாக செஞ்சேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. பட் சிக்கன் லெக் பீஸ் கொஞ்சம் வெந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனால் டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். பட் அம்மா கூட தம்பி கூட உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றோம். சரி எக்ஸு வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அதை அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். தயிர் பச்சடி இல்லைன்னா எப்படி, அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு பிரியாணியை என்ஜாய் பண்ணிக்கணும். செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க. எங்கள் தம்பிக்கிட்ட நான்
இன்னொரு முறை செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் அத்தை வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே மிளகா அரைக்கலாம்னு சொல்லிட்டு குழம்பு மிளகாத்தூளுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது மில்லில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அதனால கூப்பிட்டாங்க, போயிட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு. எனக்கு மிளகா ஆவாது. இட்லி மாவுக்கு ரைஸு தனியாக வத்தலுக்காக எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் மில்லுக்கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன். நான் இட்லி மாவு மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஆன பிறகு ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னேன். ஏன்னா இது ரொம்ப காட்டாக இருக்கும் இல்லையா, எனக்கு ஆவறதில்லைன்னு சொல்லிட்டு மில்லுக்கிட்ட வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஆன பிறகு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க, எடுத்துகிட்டு வந்து வச்சியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் மாமியார் அத்தானு இல்லை, இவங்க அம்மம்மா தான் ஆவாங்க. நான் அம்மான்னு கூப்பிட்டுடுவேன். இவங்கள அத்தான்னு கூப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், இவங்கள நான் அம்மானே கூப்பிடுவேன். அம்மம்மா ஆவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்தப்பா பையன் எங்கள் வீட்டுக்காரு. அதனால அவங்கள அம்மான்னு கூப்பிடுவேன். தாத்தாவை தாத்தானே கூப்பிடுவேன். அங்கே போனோன்னா சமையல் ஃபுல்லாக ஆயாவே பார்த்துப்பாங்க. எல்லாரும் போனோன்னா நாங்கள் செஞ்சுப்போம். நாங்கள் மட்டும் போனோன்னா அவங்களே செய்வாங்க. அவங்களுக்கு முடியலன்னா மட்டும் எங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆயா பற்றி நிறைய நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.